ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்போதுமே பாருங்க, ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி தான். கொஞ்சம் எல்லாத்துலயுமே சரி, கொஞ்சம் உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை பார்ப்பாங்க. நிறைய கற்பனை குணம் இவங்கள நிறைய இருக்கும். கற்பனை என்ன, முன்னாடியே கற்பனை பண்ணுவாங்க. இது இப்படி பண்ணலாமா, இது அப்படி பண்ணலாம் இருக்குமா, இதை இப்படி போகலாமாங்க. எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய ஒரே ராசி ரிஷபம். எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்கா பார்ப்பாங்க. சும்மா கடமைக்கு பார்க்கக்கூடிய வேலை இவங்கிட்ட இருக்காது. எப்படி எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டா அக்யூரேட்டா சூப்பரா பார்க்கணும். கொஞ்சம் இறக்க குணங்கள் நிறைய இருக்கும். நீங்க பேசுற விதத்தை பொறுத்துதான் அவங்களுடைய குணங்கள் மாறும். நல்லா பழகுனா நல்லா பழகுவாங்க. ஆனா ஒரு பிடிவாத குணம் இருந்துகிட்டே இருக்கும். இது எப்போதுமே ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். ஏன்னா இது ஸ்திர ராசினா ஒரே நிலையா நிற்பாங்க. இது நான் இப்படித்தான், என்னுடைய கேரக்டர் இப்படிதான், இஷ்டம்னா பழகுங்க அப்படிங்கிற குணம் இருக்கும். ஆனா நீங்க பழகி பார்த்து பாசத்தை அள்ளி கொட்டீங்கன்னா இவங்கள மாதிரி யாரும் இருக்க குணம் கிடையாது. ரிஷபராசினா என்ன, இறக்க குணம். வீண் செலவு பண்ண மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய குணமும் இந்த ராசி தான் இருக்குது. இன்னைக்கு சந்திரன் உச்சமா இருக்காரு. அப்ப எல்லா கலைத்துறை எல்லாமே இவங்க பெரிய ஆளா இருப்பாங்களா சொல்லலாமா? கண்டிப்பா இருக்கணுமே. கலைத்துறையில அந்த ஆசை தூண்டுங்க. இப்படிப்பட்ட ராசினா ரிஷபராசி. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பது வரக்கூடிய தை மாத பலன் கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதி டிவி கண்டிப்பா நீங்க பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவல். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாசத்துல ஏதாச்சும் இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் மட்டும் நமக்கு யோகமா இருந்துட்டா மட்டும் போதும். வாழ்க்கையில யாருமே கஷ்டம் இல்லாத ஆள் இல்லைங்க. எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். எல்லாருமே நம்ம ஒவ்வொரு கர்மாவில கண்டிப்பா எல்லாருமே எல்லா ராசிக்காரும் பிறந்திருக்கோம். அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய விஷயத்த கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு பரிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதை குறைக்கலாங்கிறது விதி இருக்குது. அதனால கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை தை மாசம் எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. அதான் நல்லது. எப்படி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்தை சுத்தி ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே தை மாசம் பிறந்தவன பாத்துக்கணும். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த தை மாசத்துல இருக்குது. அதனால நான் சொல்றேன். ஏன்னா தை மாசம் எல்லாருமே சுபகாரியம், நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருமே தை மாசம் வந்தா எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இனிமேல் இப்படி இருந்துட்டோம், இனிமேல் நல்லா இருக்கணும்பா அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கிதான் இந்த தை மாசம் எல்லாருமே காய் நகர்த்துவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியத்தை நோக்கி பயணிப்பாங்க. அதனால நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன், கண்டிப்பா துல்லியமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் நல்லது இருக்கு. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வரும். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல கேந்திர யோக கேது பகவான், அடுத்து 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், எல்லா கிரகம் சேர்ந்து இருக்காங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகம் ஒரே இடத்துல. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இதான் கிரகம். இப்ப எந்த கிரகமும் பேச்சியால எல்லா கிரகமும் அதே இடத்துல இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஸ்பெஷல்னா எல்லா கிரகம் 9ஆம் இடத்துல ஒண்ணு கூறதுனாலதான் நான் எல்லாருமே ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்கிற வார்த்தை நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்ல அமைப்பு இருக்குது, இதை விட்டுறக்கூடாது ரிஷபராசிக்காரங்க. நான் சொல்றேன், ஏதாச்சும் இந்த 4 கிரகத்துல ஒண்ணு யோகமா இருந்தா போதும். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இது இருந்துட்டாவே போதும். கண்டிப்பா லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகலாம். ஏன்னா இது மாதிரி 8ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருந்தார், கண்டிப்பா புளிஞ்சாருங்க. நிறைய பேர் நான் ஓப்பனா சொல்றேன், ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாரா, வம்போ வழக்கோ பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனையோ, ஏதாச்சும் கேசு பிரச்சனையோ, இல்ல கடன் பிரச்சனையோ, பகை பிரச்சனையோ, தந்தைக்கு உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையோ, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவ செலவு, வரைய செலவு, ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருந்துச்சா இல்லையா குடும்பத்துல, கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஏதாச்சும் ஒரு தடங்களை பார்த்தேங்கிற வார்த்தை சொல்லாத ஆலையில நீங்க கேட்டு பாருங்க. வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, நிறைய பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு. கேட்டு பாருங்க. வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கு பாருங்க விசா பிரச்சனை, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற முடியல, வேலை உத்தியோகம் சரியாமையில, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க கேட்டு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வேலை உத்தியோக தடங்கள் இருக்குங்க, சரியில்லைங்க, தாய்மாமா உள்ள பிரச்சனை இருக்குங்க, சொத்து பிரச்சனை இருக்குங்க, பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கு, இது மாதிரி நிறைய ஒரு கடைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரிஷபராசிக்கு அவ்வளவு விஷயம் நடந்துச்சு, அதனால நம்ம சொல்றோம். இனிமே எல்லாமே டோட்டலா மாறும். அப்படியே எல்லாமே டோட்டலா உங்க லைஃப்ல எல்லாமே சேஞ்ச் ஆகுது பாருங்க. சூப்பரான யோகம் இனிமேல் இருக்குது.
எப்படி இனிமேல் உங்க வாழ்க்கையில சூப்பரான யோகம் தேடி வருது. முதல் விஷயம் என்ன தெரியுமா? திருமணத்துல நிறைய பேர் சொல்றேன், தை மாசத்துல அதிகமா திருமணம் பண்றது யாரா ரிஷபராசி மட்டும்தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அது முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், ஏதோ ஒரு திருமண வாழ்க்கையில கண்டிப்பா வழக்குகள் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். கணவன் மனைவி குடிச்சுக்கிட்டு நல்லா பாசமா அன்பா பேசுவாங்க பாருங்க. வீடு கொடுத்தவர் சனிபான் 11ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. குழந்தைக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் இருக்கும். இப்ப கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கரு தெரிக்கும். அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு. ஏன்னா 1, 5, 9ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி இருக்கு. உங்க தாத்தாவே வந்து பார்க்கலாம். தாத்தாவுடைய சொத்துக்கள் உள்ள வில்லங்கம் சரியாகலாம். நல்லா தெரிஞ்சுங்க. உங்க தாத்தாவுடைய சொத்துக்கள் வில்லங்கம் சரியாகலாம். அப்பாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்து, இல்ல அம்மாவுடைய சொத்து, ஏதோ ஒரு சொத்துல எனக்கு வில்லங்கம் இருக்குங்க. இப்ப நான் மூவ் பண்ணலாமா? கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. மிக 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 பெரிய ஒரு யோகம் இருக்கு. பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல சொல்றேன். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் வந்துருச்சா இல்ல வரப்போதா? எத்தனை கம்பெனிக்கு நீ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க? 10 கம்பெனி கொடுத்துருப்பீங்களா? கண்டிப்பா கொடுத்துருப்பீங்க, அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப வரும் பாருங்க. நீங்க எத்தனை கம்பெனி கொடுத்தாலும் இப்ப வேலை உத்தியோகம் அப்ளிகேஷன் இப்போ பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் காத்து இருக்கு. பாத்துக்கு நல்ல யோகம் இருக்கு. பாத்துக்குங்க, டைமிங் பக்காவா இருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், மிகப்பெரிய ராஜயோகம் இருக்கு. வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் தேடி வரும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் உங்க ராசி அதிபதியும் ஒன்னா இருப்பதால் வெளிநாட்டு வெளியூர்ல மிகப்பெரிய ஒரு லக்கான யோகத்துக்கு போறது இந்த ரிஷபராசின்னு எழுதியே நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசி. இப்ப எல்லாமே நேரம் எப்படி இருக்கு? தை மாசம், தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப வழி பிறக்க போது எடுத்துக்குங்க. அதான் என்னுடைய கருத்து. சூப்பரா இருக்குங்க. இப்ப வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, வாங்கலாமா, ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கி தானே ஆகணும். இதானே பிளான் ஓடுது. உங்க மனசுக்குள்ள இப்ப இருந்து என்ன ஓடிக்கு தெரியுமா? நம்ம ஒரு பொறுப்புல இருக்கணும்ப்பா. நம்ம நல்ல பேர் எடுக்கணும். நம்ம எந்த பழக்கத்துக்கு போக கூடாது. நல்ல ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற என்ன மனசுக்குள்ள இப்ப வந்திருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவங்க எல்லாம் தந்தையோட வேலையோ தாயோட வேலையோ ஏதோ ஒரு அரசாங்க வேலைக்குள்ள யாராச்சும் குடும்பத்தை யாராச்சும் ஒருத்தருக்கு வருமாறு இல்ல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் பாருங்க. சொந்தமா தொழில் பண்ண முடியாது. நம்ம ஜாதகத்தை தசாபதி தொழில் சூப்பரா வச்சு அடிங்க. செம்ம யோகம் இருக்கு. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிடும். இது ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கணும். தயவு சொல்றேன், ரிஷபராசிக்காரங்க எடுத்துக்கங்க. உங்க ஜாதகத்துல எந்த ராசியான எண்ணம் எடுத்துக்கிட்டு நீங்க பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்கான அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ண வெற்றி நிச்சயம். கம்ப்யூட்டர் துறையில நீங்க நிறைய இருப்பீங்களா? ஆசிரியர் வேலை நிறைய பார்ப்பீங்களா? அடுத்து இந்த இனிப்பு உணவக சம்பந்த ஒரு விஷயம் நிறைய இருப்பீங்களா? ஸ்வீட். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரெடிமேட் சம்பந்த ஒரு துறை, இந்த ஆடை அலங்கார பொருட்கள் வியாபாரம் பண்ணுவீங்களா? இவங்க எல்லாத்துக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள், இந்த வேலை பார்க்க அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை கலைத்துறை சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். நல்லா பார்த்துக்கணும். கார்த்திகை நட்சத்திரங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இதுல பிறந்தவங்க எப்போதுமே சரி, நம்ம சொந்த கால நிக்கணும், நம்ம சொந்த தொழில் பண்ணணும், நம்ம சொந்த முயற்சியில நிக்கணும், நம்ம எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். கார்த்திகை நட்சத்திரம் தான் பயங்கரமா இருக்கும். உங்களை யாருமே அடக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இறைய ஜெயிக்கணும் இப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமா இருக்கணும், திறமையா இருக்கணும், எல்லாமே இருக்கும். இனிமேதான் உங்க லைஃப்ல வாழ போனீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 8ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருந்தார், உங்க நட்சத்திர அதிபதி இருந்தார். கண்டிப்பா வம்போ வழக்கோ பிரச்சனை ஏதோ ஒரு கலக்கமோ குடும்பத்துல வந்துச்சான்னு கேட்டு பாருங்க. மருத்துவ செலவு பண்ணி கேட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாரு. கால அடிபட்டுச்சு, உடம்புல அடிபட்டுச்சு, வண்டி வாங்க செலவு வந்துச்சு, இது மாதிரி நிறைய விஷயத்த கேட்டீங்கன்னா ஆமான்னு தலையாட்டுவார். ஏன்னா இவர் பொய் சொல்ல தெரியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். இப்ப எல்லாமே சூப்பரா இருப்பாரு. வீட்டு சுபகாரியம், திருமணம், அடுத்து தந்தையோட சொத்து, தாயோட சொத்துக்கள், படிப்பு, கல்வி, அரசாங்கம் மூலம் உதவிகள், அரசியல் மூலம் நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்பு, பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு, இது எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் செம்மையா வாழ போறீங்க பாருங்க. அடுத்து கார்த்திகை ரோகிணி நட்சத்திரம். பாசம் அன்புனா இவங்கள்ட்ட நீங்க பழகி பாருங்க, சூப்பரா இருக்கும். பாசத்தை அள்ளி கொட்டுவாங்க. ரோகிணி நட்சத்திரம் நிறைய கற்பனை கலையில் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது. யார்? ரோகிணி நட்சத்திரம். இனிமே எதிர்த்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் நிச்சயம். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ரோஹிணி சுபகாரி, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, இல்ல உணவுத்துறையிலோ, ஷேர் மார்க்கெட்டிங்கோ, கமிஷன் ஆகும், எல்லாத்துலயும் பாருங்க பயங்கரமா ஒரு ஜெயிக்கக்கூடிய யோகம் இந்த ரோஹிணி செம்மையா இருக்கு. தை மாசம் எது அடிச்சாலும் உங்க பக்கம் லக்கு பார்த்து. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிருகஸ்திரிடம், அப்பா சொல்ல வார்த்தையே இல்லைன்னா இவங்க தைரியம் தன்னம்பிக்கை இவங்க இன்னும் காப்பாத்தி இருக்கு தெரியுமா? ஏன்னா நமக்கு நிறைய ஜனம் கொடுத்து மிருகஸ்திரிடம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலையும் சரி, உத்தியோகம் சரி, வருமானம் சரி, தொழிலும் சரி, எல்லாத்துலயும் தடங்களை நிறைய பார்த்து அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டாரு.
நிம்மதினா என்னங்க அப்படிங்கிற கேட்கிற கேள்விக்கு போயிட்டாங்க மிருகசீரத்தில் படம். அவ்வளவு ஒரு குழப்பம் தருமாற்றங்கள் லைஃப்ல. இனிமேதான் நல்ல விஷயமே வருது. இனிமே பாருங்க, மெயினா கட்டிடத்துறை, யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, அடுத்து கமிஷன் வியாபாரம், வீடு இடம் பூமி வாங்கி சேல்ஸ் பண்ண முடியாது, எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வந்து கணவனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நீங்க தைரியத்தை மட்டும் விடாம இறங்கியாட்டீங்க, உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இந்த வரக்கூடிய தை மாசத்துல சூப்பராக நம்முடைய நட்சத்திர அதிபதி உச்சத்துல உட்கார்ந்தாரு. ஒரு உச்சமான வேலையை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது. தன்னுடைய தை மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமையும்.